சொந்தங்களை கடவுள் தருவாரு. நல்ல நண்பனை நாமளே தேடிக்கணும். We are best friends. குட் மார்னிங். என்ன அப்படி ஆச்சரியமா பார்க்குறேன்? நீ என்ன முதல்ல தொட்டப்போ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டுச்சு. உன் பக்கத்துல உட்காரும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் அது எதுவுமே என் காதல விழாது. என் கண்ணு உன் கண்ணையே பார்க்கும். என் மனசு எதையோ பேசணும்னு துடிக்கும். ஆனா பேச்சு வராது. நான் தனிமையில இருக்கும்போது என் நினைவுகள் உன்னையே சுத்தி சுத்தி வரும். எங்க காலம் நம்மளை பிரிச்சிடுமோங்கிற எண்ணம் தெரியாம வந்துட்டா கூட என்ன அறியாம நானே அழ ஆரம்பிச்சிடுவேன். இப்ப சொல்லு சுப்பிரமணியம், உன் மனசும் என் மனசு மாதிரி தானே இருந்தது அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை முதல்ல சந்திச்சப்போ ஃப்ரெண்டா கைப்பிடிச்சேன். இப்ப உன்னை மனப்பூர்வமா காதலிச்சோம். அதை வெளியில சொல்ல முடியாத கோழையா இருக்கேன். உன்னோடைய என் வாழ்க்கையோட எல்லா சந்தோஷங்களையும் விட்டுட்டு உன்னை விட்டு தூரமா வந்துட்டேன். நீங்க கூட எங்க அக்காவை விரும்பினீங்களா அங்கிள்? எப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க அக்கா என்னை விட்டு தூரமா போனாலோ அதே மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அவளை கிட்ட வர வைக்க போறேன். நான் வேண்டறா இது ஓனரை விட வாட்ச்மேனுங்க அதிகமா இருக்கானுங்க. ஏய் इधर आओ. ஐயோ என்னடா இவன் கூப்பிடுறான்? कब जाएगा? ஐயோ எங்களுக்கு கப்சா விடுற பழக்கம்லாம் இல்லங்க. எங்க தொழில் பிளேட் போடுறது. क्या बोल रहा है? तमिलनाडु कब जाएगा? எங்க ஊர்ல எல்லாரும் ஊசாரு. அங்க கப்சா விட்டா நம்ப மாட்டாங்க. உங்க ஊர்ல விட்டுங்க. இங்க தான் மாக்கானுங்க இருக்கானுங்க. ए क्या समझ रखा है? तुम दोनों इधर से तमिलनाडु कब जाएगा? ஓஹோ நம்ம ஊருக்கு நாம எப்ப திரும்பி போவோம்னு கேட்கதாண்டா இவன் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கான் மாங்க. அவ்வளவுதானா? நீ இந்த சோமாரிகளை அனுப்பிட்டேன்னா நாங்க ரெண்டு பேரும் வயிறு நகை அடிச்சிருவோம். தானாக்காரன் நீ கட்டி போற பொண்ணு லவுட்டின் போடுவான். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எங்க ஊருக்கு जाता है जाएगा जाएंगे. पागल की तरह क्यों तमाशा कर रहा है? तुम दोनों डेट बताओ. यहाँ से कब जाएगा? तुम बिग मैरिज நடந்ததுக்கு அப்புறம் हम दोनों दौड़ है. शादी के बाद जाएगा? तब तक जी लो. चलो रे. என்னங்கடா எப்ப போறீங்கன்னு கேக்குறானா? என்ன சார் பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி சொல்றீங்க? நீங்க இருக்கும்போது கெஸ்ட்ன்றானுங்க. நீங்க இல்லாதப்ப கப்சா ஜாயேகான்றானுங்க. நீங்க எப்ப அவன் கண்ணுல பட்டாலும் அப்படிதான் கேட்பான். என்னத்துக்கு? எதுக்குன்னா நீங்க இந்த வாசல்ல தாண்டின உடனே போட்டு தள்ளுங்க. எங்களை எதுக்கு சார் போட்டு தள்ளணும்? எங்களை எதுக்கு போட்டு தள்ளணும்ன்ற? அந்த பொண்ணை லவுட்டின் போறது நீங்க அனாவசியமா எங்களை எதுக்கு போட்டு தள்ளணும்? நாங்க ரெண்டு பேரும் என்ன பாவம் பண்ணோம்? இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஏமா அந்த இல்ச்சவாயனுங்களுக்கு எல்லாம் குள்ளா போட்டு இருந்தோம். அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்போம். மூலகரவும் போட்டுக்க மாட்டான். அதுக்குதான் நீங்க இங்க இருந்து கிளம்பின உடனே உங்க பாடியை நம்ம ஊருக்கு பார்சல் பண்ண போறோம். இது அநியாயம் சொல்லுமாமே. ஏன் சார் நீங்க பொண்ணை தூக்கிட்டு போனா அவனுங்க ஏன் சார் எங்களை தூக்குவானுங்க? போராடணும்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் சேர்ந்து போராடுவோம். எதுக்குன்னா அங்கிள் கல்யாண டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அக்காவை எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? நாம ஒண்ணு சம்மதிக்க வைக்க வேண்டாமா? இந்த டைரியை கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. ஆட்டோமேட்டிக்கா அவளை சம்மதிப்பாரு. பனாரஸ் சாரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் ஒண்ணு கூட ஏன் செலக்ட் பண்ணல? அக்கா செலக்ஷன் எப்பவுமே ராங் தான் டாடி. சுப்பிரமணியம் அங்கிள் செலக்ஷன் எவ்வளவு சூப்பர்னு இந்த டைரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன டைரி அது? அதுக்கு பர்சனல் டைரி. பர்சனல் டைரி கிடையாது, பிரைவேட் டைரி தான். டாடி நீங்க பாருங்க டாடி. டாடி அக்கா வேண்டாம் டாடி என்ன பண்ணாத. படிக்க விடு ப்ளீஸ் டாடி. அக்கா ப்ளீஸ். வெயிட் a minute. சுப்பிரமணியங்க உன் டைரியை படிக்கிறது தப்பு தான் இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ இதுக்கு மேலேயும் தாமதிக்காத. இமீடியட்டா இந்த பொண்ணு கிட்ட உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடு. இல்ல சார், அந்த பொண்ணு என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் வெக்கப்படுவாங்க. ஆனா நீ தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். லட்சுமி, சுப்பிரமணியம் ஆசைப்படுற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. சுப்பிரமணி, கணவன் மனைவியாக வேண்டிய நீங்க பிரச்சனைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டீங்க. இதத்தான் நட்போட பலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ காதலிக்கிற பொண்ணு உன்னை ஒரு ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. சோ நீ உடனே போய் உன் காதல் அவகிட்ட சொல்லிடு. ஓகே?
நிச்சயமா சொல்றேன் சார். என்னங்கடா கன்ஃபியூஷனா? கிளியர். ஏன் சார் நீங்க கடத்த போறது எந்த பொண்ணு சார்? அந்த பொண்ணுதான். அப்ப இந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு தான் மீன், இந்த பொண்ணு தூண்டில். தெளிவா குழப்பறீங்க. நீங்க போலீஸ் ஆனதுக்கு பதிலா பேசாம அரசியல்ல சேர்ந்திருக்கலாம். என்னக்கா நல்லா இருக்கிற தாஜ்மஹாலை பிரிச்சு எடுத்துட்டு இருக்க? எனக்கு தெரியுமே, சுப்பிரமணியம் அங்கிள் வேற பொண்ணு லவ் பண்றாருன்னு தெரிஞ்சு நீ ஃபீல் பண்றல்ல? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? எப்படி ஃபீல் இல்லாம இருக்கும்? என்ன கூட ஒருத்தர் ஸ்கூல்ல ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தா. அவனை நான் கவனிக்கலன்னதும் அவ என்ன விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவட கல்லாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. உனக்கும் அப்படித்தாமா இருக்கும். யாரு இங்கிலீஷ்ல என்னமோ எழுதி இருக்கு, இத வச்சு என்ன பண்றது? நாக்கு வலிக்க சொல்றியா? யாரு இது கவர்மெண்ட் ஜீவோ. நீயாவது அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. அவர் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற எம்பின்னு உனக்கு தெரியும்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். தயவு செஞ்சு இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லார்கிட்ட இருக்கிற கண்ணையை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கண்ணை சரண்டர் பண்ணிட்டா அப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் சாலா லபடா हो जाएगा. இவங்களே பயந்து ஓடுறவங்க பாத்தீங்களா? பயந்து ஓடிட்டாங்க. இங்க பாருங்க, இவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், இவங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்களா? क्या बात कर रहा है तू? No, you please trust me. I will give you protection. अच्छा चल, நான் உன்னை நம்புது. ஆனா இதுல இருந்து யாராவது ரெண்டு போலீஸ் ஏன் ஆளுங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கி காட்ட சொல்லு. அப்ப நான் உன்னை நம்புது. ஏய், நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கியை வாங்குங்க. IPS don't give me protection. இல்லன்னா நானே இவங்கள மாதிரி தூங்க வேண்டியதா? साला कौन है हमको protection देने वाला? ஏனா ஏய், இங்க ஒரு தமிழ்நாடு போலீஸ் இருக்காரு, நான் மறந்தே போயிட்டேன். ஓ, டேக் கிராம் ரக்ஷக் தல் guns and show me power. இங்க இருக்க பவர் காட்டல, இப்போ இந்த பவரை காட்டு. नो तू अपना फैमिली फ्रेंड है, इधर ही खाना खा ले, अदा बेटर நல்லது சேஃப். ஏய் ஐபிஎஸ் உங்க ப்ரொடெக்ஷன்ல எனக்கு தேவையில்லை, கிளம்புங்க இங்க இருந்து. रुको, लड़के அவனே அடிச்சா நீ நாத்துக்கு டென்ஷன் ஆவறே? अच्छा वो तुम्हारा फैमिली फ्रेंड இல்லையா? அதனால தான். कोई बात नहीं, आसो. என்ன அடிச்சதை பார்த்த உடனே ஒரு ஃப்ரெண்டா உனக்கே இவ்வளவு டென்ஷன் வந்திருக்குன்னா, உன் பிளேஸ்ல என்ன லவ் பண்ற பொண்ணு இருந்திருந்தா? One more try. எதுக்கு ட்ரை பண்ணோம்? அதான் பஞ்சர் ஆக்கிட்டியே. போலீஸ்னா இவன் தான்டா போலீஸ். இவனுங்கள இருக்கானுங்களே கொட்டிக்க தெரியுது பொட்ட பசங்களா. ஏசிபி எல்லா கண்ணையும் வாங்கிட்டு இங்க இருந்து போ சொல்லு. தமிழ்நாட்டு போலீஸ்க்கு எல்லாரும் ஏன் பயப்படுறாங்க இப்பதான் தெரியுது. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தேவையானது சின்சியாரிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தைரியம். தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒரு தமிழ் போலீஸோட மானத்தை காப்பாத்திட்ட. வெல் டன். Thank you. Keep it up. கெஸ்டா வந்ததுனால தான் சும்மா டச் பண்ண. அதே டியூட்டில வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ए मुन्ना, गांव में भी इज्जत निकाल दिया.
இன்னைக்கு வீட்டுக்குள்ளே மனத்தை வாங்கிட்டேன்